குமார் மற்றும் அனிதா இருவரும் சென்னையில் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர். குமார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தான். அனிதா ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருந்தாள். பரபரப்பான அந்த நகர்ப்புற வாழ்க்கையில் அவர்கள் இருவரும் தங்கள் முதல் குழந்தையின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார்கள் 2 ஆண்டுகளாக. ஆம், அவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள், குழந்தை இல்லை. பல மருத்துவ ஆலோசனைகள், பிரார்த்தனைகள், மன அழுத்தத்துடன் கூடிய காத்திருப்புக்கு பிறகு ஒரு நாள் அனிதா கர்ப்பம் தரித்தாள். அது அவர்கள் வாழ்வில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த மிகப்பெரிய வரம். அந்த செய்தி குமாரின் வீட்டாருக்கு சொல்லப்பட்டது. குமாரின் வீட்டிலிருந்து அவனது அம்மாவும் அவன் பாட்டியும் அனிதாவை ஊருக்கு கூட்டி வர கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் அப்பொழுது அனிதாவிற்கு ஊருக்கு செல்ல விருப்பமில்லை. 2 வருடம் கழித்து கிடைத்த குழந்தை என்பதால் அனிதா அவள் வேலையை விட்டுவிட்டு வீட்டிலிருந்து ஓய்வு எடுத்தாள். கர்ப்பம் 5 மாதங்கள் எட்டிய போது குமார் அவளின் உடல்நிலையில் கூடுதல் அக்கறை செலுத்த விரும்பினான். நகரத்தின் எரிச்சல், சத்தம் மற்றும் சோர்வு அவளது அமைதியை குலைப்பதாக இருந்தது. இதை கவனித்த குமார் ஒரு திடமான முடிவெடுத்தான். அனிதா, இந்த நேரத்தில் உனக்கு நிம்மதியும் முழுமையான ஓய்வும் தேவை. நான் சில காலம் வீட்டிலிருந்தே வேலை செய்கிறேன். வா, நம்ம ஊருக்கு போகலாம். அப்பா, அம்மா, பாட்டி எல்லாரும் உன்னை நன்றாக பார்த்து கொள்வார்கள். அங்கேயே இயற்கையின் சூழ்நிலையில் நீயும் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கலாம் என்றான். முதலில் விருப்பம் இல்லாத அனிதாவிற்கு குமாரும் கூடவே இருப்பதாக கூறியதால் ஊருக்கு செல்ல சம்மதித்தாள். அவளுக்கு அமைதியான சூழல் தேவையாக இருந்தது. மறுநாளே குமார் அவளுக்கு தேவையான பொருட்களை பேக் செய்துவிட்டு ரயில் மூலம் தன் சொந்த ஊரான பசுமையான தன் கிராமத்திற்கு புறப்பட்டான். குமாரின் வீட்டாருக்கு அவர்கள் ஊருக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. குமாரின் அம்மாவும் பாட்டியும் அனிதாவை விழுந்து விழுந்து கவனித்தார்கள். அனிதா 5வது மாத ஸ்கேன் எடுக்க அந்த கிராமத்தில் ஸ்கேன் சென்டர் இல்லாததால் பக்கத்து ஊரில் உள்ள ஸ்கேன் சென்டருக்கு குமார் அழைத்து சென்றான். அந்த ஸ்கேன் சென்டரில் குமாரின் பள்ளி பருவ நண்பன் அங்கு டெக்னீஷியனாக இருந்ததால் வயிற்றில் உள்ள குழந்தை ஆண் குழந்தை என்று அவன் மூலம் தெரிய வந்தது. வீட்டிற்கு வந்து குமார் தன் அம்மா, அப்பா, பாட்டியிடம் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆண் குழந்தை என்று கூறியவுடன் அவர்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. அனிதா, நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும். இந்த குடும்பத்தோட முதல் ஆண் வாரிசு வரப்போறான். அவனாலதான் இந்த குடும்பம் இனி செல்வ செழிப்போடு இருக்க போகுது என்று கூறினாள் குமாரின் பாட்டி. அனிதாவிற்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஏனோ ஒருவித நெருடல் இருந்தது அவள் மனதில். ஆண் வாரிசு என்று தெரிந்த உடனிலிருந்து அவர்களின் கவனிப்பு சற்று அதிகமாகவும் அதே சமயம் வித்தியாசமாகவும் இருந்தது. அனிதா காலையில் எழுந்தவுடன் பாட்டி அனிதாவின் வயிற்றில் கையை வைத்து ஏதோ முணுமுணுப்பார். அது ஆசீர்வாதம் என்று குமார் சொன்னாலும் அனிதாவிற்கு ஏதோ மந்திரம் போல் தெரிந்தது. அவர்களின் கவனிப்பு உண்மையிலேயே மிகையாக இருந்தது. அவள் அடுப்பங்கரையை எட்டி பார்த்தால் கூட அவளை இழுத்து வந்து படுக்க வைப்பது வரை அவர்கள் காட்டாத அக்கறை இல்லை. அவளுக்கு 7ஆம் மாதம் தொடங்கும் வேளையில் பாட்டி 2 நாளுக்கு ஒரு முறை ஒரு புதிய விசித்திரமான மூலிகையும் சில சமயங்களில் காய்ந்த வேர்களையும் கலந்து கொடுத்து இது அந்த குழந்தைக்காக என்று வற்புறுத்துவார். அனைத்து அவருக்கு சில நேரங்களில் 2 வருடம் கழித்து கிடைத்த வரம் இந்த குழந்தை என்பதால் பாட்டி தருகிறதை குடிப்பதற்கு பயப்படுவாள். ஆனால் குமாரின் அம்மா, நானும் இதையெல்லாம் குடித்ததால் தான் எனக்கு ஆரோக்கியமான குழந்தையை பிறந்தது என்று கூறுவாள். நாட்கள் செல்ல செல்ல குமாரின் அம்மா மற்றும் பாட்டியின் பாசம் அனிதாவிற்கு அரவணைப்பா இல்லாமல் ஒரு ரகசிய நோக்குடன் கூடிய அழுத்தமாக தோன்றியது. 8ஆம் மாதம் தொடங்கும் போது பாட்டி தினமும் இரவு வீட்டிற்கு மறைவாக இருந்த ஒரு சிறிய பூஜை அறையில் ஏதோ ஒரு விசித்திரமான வாசனை உள்ள எண்ணெயில் விளக்கை ஏற்றி அனிதாவை அழைத்து வயிற்றை சுற்றி கருப்பு கயிறு கட்ட சொல்லி ஏதோ ஒரு பழங்கால மந்திரங்களை முணுமுணுப்பார். இது குழந்தையை எந்த கெட்ட சக்தியும் அண்டாமல் இருக்க செய்யும் சடங்கு என்று பாட்டி சொன்னாலும் அனிதாவின் மனம் இதை ஏற்கவில்லை. பாட்டியும் அம்மாவும் அக்கம் பக்கத்து பெண்களுடன் பழக விடுவதில்லை அனிதாவை. வெளியில் உள்ளவர்கள் பேசும் பேச்சு இந்த புண்ணியமான குழந்தைக்கு கேட்க கூடாது என்று அனிதாவை வீட்டில் பூட்டி வைப்பார்கள். அனிதா தன் சந்தேகத்தை ஒருமுறை குமாரியுடன் பகிர்ந்து கொண்டாள்.
குமார், உன் அம்மாவும் பாட்டியும் காட்டுகிற பாசம் பாசமா தெரியல. இது ஏதோ ஒரு விசித்திரமான பிடிவாதம். இந்த குழந்தைக்காக ஏதோ ஒரு சடங்கை அவர்கள் மறைத்து செய்வதை போல் உணர்கிறேன். தினமும் புது புது சடங்குகளை செய்கிறார்கள் என்றாள். குமார் தன் அம்மா மீதும் பாட்டி மீதும் அசைக்க முடியாத மரியாதையையும் பாசமும் வைத்திருந்தான். என்ன அனிதா இது? உனக்கு சும்மா கர்ப்பகால பயம். நம்ம 2 வருஷம் கஷ்டப்பட்டதால அந்த குழந்தை பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர்கள் பழங்கால சடங்குகளை செய்கிறார்கள். நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. நீ நிம்மதியா இரு என்று சொல்லி அவளின் கவலையை புறக்கணித்தான். குமாரின் புறக்கணிப்பு அனிதாவிற்கு இன்னும் கவலையை தந்தது. ஒரு நாள் அதிகாலையில் எல்லோரும் தூங்கும்போது குமாரின் பாட்டி ஒரு பூட்டப்பட்ட பழைய மரப்பெட்டியை கொண்டு வந்து அதில் ஏதோ ஒரு கருப்பு துணையா சுற்றப்பட்ட பொருளை வைத்து அதனை நிலவறைக்குள் இருக்கும் ஒரு ரகசிய அறைக்குள் வைப்பதை பார்த்தாள் அனிதா. அவளின் மனதில் இது என்னவாக இருக்கும்? இதை இவ்வளவு பத்திரமாக வைக்கிறாரே பாட்டி என்று சந்தேகம் எழுந்தது. அனிதா தன் சந்தேகத்தை போக்க குமாரின் அப்பாவிடம் கேட்டபோது, அதெல்லாம் பெரியவங்க பழக்கமா, இந்த குடும்பத்தோட அதிர்ஷ்டம் அங்கதான் இருக்கு. நீ இதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத, உன் பிள்ளைய பாரு என்று மழுப்பினார். அது என்னதென்று அவர் கூறாதவுடன் தன் குழந்தைக்கும் அந்த மறைக்கப்பட்ட பொருளுக்கும் ஏதோ சம்பந்தம் உள்ளது என்று அவளது மனது கூறியது. அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று அறிய விரைந்தாள். ஆனால் அவளால் சென்று அந்த பெட்டி இருக்கும் நிலவரையை திறப்பதென்பது முடியாத செயலாக இருந்தது. அடுத்த நாள் இரவில் யாருக்கும் தெரியாமல் பெட்டியில் இருப்பதை பார்க்க வேண்டும் என்று அனைவரும் தூங்கும் வரை காத்திருந்தாள். அவள் நினைத்தபடி எல்லோரும் தூங்கிய பிறகு மெதுவாக நிலவரையை நோக்கி சென்றாள். ஆனால் நிலவரையை திறப்பதற்கான சாவி அங்கில்லை. அனிதாவிற்கு தெரிந்த இடமெல்லாம் சாவியை தேடினாள். ஆனால் சாவியை கண்டுபிடிப்பதற்கு அவளுக்கு பெரிய சவாலாகவே இருந்தது. தன்னுடைய போனில் டார்ச்சை எடுத்துக்கொண்டு கிராமத்து வழக்கப்படி முக்கியமான சாவிகளை சமையலறையில் அடுப்பங்கரை பக்கத்தில் ஒரு சிறிய இடத்தில் மறைத்து வைப்பது வழக்கம் என்று எண்ணி மெதுவாக நடந்து சமையலறையை அடைந்தாள். இரவு நில ஒளியில் அவள் கைகள் நடுங்க அடுப்பின் புகைப்போக்கிய ஒட்டி இருந்த இடுக்குகளிலும் மசாலா பெட்டிகளுக்கு பின்னால் இருந்த மேடையிலும் தடவி பார்த்தாள். கூர்மையான கத்தி, மிளகாய் பொடி என பல பொருட்கள் தட்டுப்பட்டன. ஆனால் சாவி அங்கில்லை. அடுத்தபடியாக பூஜை அறையில் சாவி இருக்க அதிக வாய்ப்புள்ளது என்று கருதி அனிதா பூஜை அறைக்குள் மெதுவாக நுழைந்தாள். அறையெங்கும் விசித்திரமான மூலிகையின் வாசனை வந்தது. அங்கே ஒரு வெள்ளித்தட்டில் மலர்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. மெதுவாக மலர்களை ஒதுக்கி பார்த்தாள். ஒரு சிறிய துருப்பிடித்த இரும்பு சாவி அங்கே இருந்தது. அனிதா அதை கையில் எடுக்க முயன்ற போது பாட்டி இருமும் சத்தம் கேட்டது. நெச்சியிலிருந்து வியர்வை துளிகள் சிந்த நடுக்கத்துடன் இருமும் சத்தம் அமைதியாகும் வரை அப்படியே நின்றாள். சில வினாடிகளில் பாட்டி இருமும் சத்தம் அமைதியானது. பெருமூச்சுடன் சாவியை எடுத்து நிலவரையில் போடப்பட்டுள்ள பூட்டுடன் ஒப்பிட்டு பார்த்தாள். ஆனால் அந்த சாவி பூட்டுடன் பொருந்தவில்லை. அந்த சாவியை கொண்டு பூஜை அறையில் எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பினாள். தன்னுடைய குழந்தைக்காக எப்படியாவது இதை கண்டே பிடித்தாக வேண்டும் என்று உறுதியோடு இருந்தாள். பாட்டியின் பட்டு சேலைகளும் நகைகளும் வைக்கப்பட்டிருக்கும் சிறிய மரப்பெட்டி நினைவுக்கு வந்தது. பாட்டி அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போது அனிதா மெதுவாக அவர்கள் அறைக்குள் பதுங்கி சென்றாள். இருட்டில் அவளது கண்கள் பெட்டியை தேடின. அது தலைமாட்டில் இருந்த மேஜையில் இருந்தது. மெல்ல அந்த பெட்டியை திறந்து பார்த்தாள். உள்ளே சந்தன பொடி, குங்குமம், வெற்றிலை பாக்கு, சில காசுகளும் இருந்தன. அனிதா அந்த பெட்டியின் அடியில் பார்த்தபோது ஒரு சிறிய துணிப்பை மறைத்து வைப்பது தெரிந்தது. வியர்த்து போய் அந்த துணிப்பையை வெளியே எடுத்தாள். அதனுள் மினுமினுக்கும் பித்தளையால் ஆன விசித்திரமான வடிவமைப்புடன் கூடிய சாவி ஒன்று இருந்தது. இதுதான் நிலவரையின் சாவியாக இருக்க வேண்டும். சாவி கிடைத்துவிட்டது, இனி தயங்க கூடாது என்று கையில் சாவியுடன் மெதுவாக நிலவரையை நோக்கி நகர்ந்தாள். நிலவரையை வந்தடைந்து கையில் இருந்த சாவியை எடுத்து அந்த அறையின் கனமான கதவை திறந்தாள். உள்ளே ஒரே ஒரு எண்ணெய் விளக்கு மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. அறையின் நடுவே அவள் கண்ட அதே பழைய மரப்பெட்டி இருந்தது. சுவர்களின் விசித்திரமான பயம்புறுத்தும் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. அனிதா நடுங்கியவாறே பெட்டியை திறந்தாள். அப்பொழுது கீச் என்ற சத்தம் இருளின் அமைதியை கிழித்தது. அனிதாவின் இதய துடிப்பு அதிகமானது.
உள்ளே இருந்தது ஒரு பழைய சிறிய வெள்ளியாலான குழந்தையின் காலணி இருந்தது. அதன் அருகில் ஒரு பழைய சுவடியும் இருந்தது. இதை எதற்காக இவ்வளவு பத்திரப்படுத்துகிறார்கள் என்று அவளுக்கு புரியவில்லை. அனிதா அந்த சுவடியை திறந்து பார்த்தாள். ஆனால் சுவடியில் எழுதியிருக்கும் எழுத்துக்களை அவளால் படிக்க முடியவில்லை. பழங்கால தமிழில் எழுதியிருந்தது. சுவடியில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் என்னவென்று தெரிந்தால்தான் சந்தேகத்திற்கெல்லாம் விடை கிடைக்கும் என்று யூகித்தாள். தன்னுடைய போன் கேமராவில் சுவடியில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை எல்லாம் போட்டோ எடுத்துவிட்டு சுவடி இருந்த மாதிரியே பெட்டியில் வைத்து மூடி நிலவறையையும் பூட்டிவிட்டு சாவியை இருந்த இடத்தில் வைத்துவிடலாம் என்று பாட்டியின் அறைக்கு வந்தாள். சாவியை இருந்த இடத்தில் வைத்துவிட்டு பாட்டி அறையை விட்டு திரும்பும்போது பாட்டி விழுத்து விட்டார். என்னம்மா அனிதா, தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று பாட்டி வினாவினாள். அனிதா அதற்கு நடுக்கத்துடன் பாட்டியினிடம், இல்ல பாட்டி, லைட்டா வயிறு வலிக்கிறது மாதிரி இருந்தது, அதான் உங்ககிட்ட வந்து இதற்கு மூலிகை ஏதாவது சாப்பிட்டா சரியாகுமா, இல்லைன்னா என்ன பண்றதுக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆனா இப்ப வயிறு வலி இல்லை அதான் என்று மழுப்பினாள். பாட்டியும், ஓ இப்ப வலி இல்லைல்ல, இனி வந்தா கசாயம் தாரேனம்மா, இப்ப போய் தூங்கு என்று கூறினாள். அனிதாவும் பெருமூச்சுடன் தன்னுடைய அறைக்கு சென்றாள். அவள் மனதில் சுவடியில் எழுதியிருப்பதை யாரிடம் சென்று கேட்பது என்று யோசித்து கொண்டிருந்தாள். இந்த கிராமத்தில் இருக்கும் யாருக்காவது இதை படித்திருக்க தெரிந்திருக்கலாம். ஆனால் யார் நம்பகமானவர்? அப்பொழுது அவளுக்கு அந்த கிராமத்தின் எல்லையில் இருக்கும் வயதான சாமியார் ஒருவர் நினைவுக்கு வந்தார். அவர் மூலிகை வைத்தியம் பார்ப்பதற்காக சுவடிகளையும் பழைய மருத்துவ ஏடுகளையும் கையாளுபவர். 1 வருடத்திற்கு முன்பு குழந்தை இல்லாததால் அவரிடம் சென்று அவர் கொடுத்த லேகியத்தை அனிதா சாப்பிட்டதுண்டு. அந்த யோசனையில் நாளை அவரிடம் சென்று கேட்கலாம் என்று எண்ணினாள். மறுநாள் காலையில் அனிதா மிகுந்த பக்தி பரவசத்துடன் குமாரை அழைத்தாள். கர்ப்பமாக இருப்பதினால் ஊரின் எல்லையில் இருக்கும் பழமையான அந்த கோவிலில் சாமியாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி வரலாம். என் மனசுக்கு ஏதோ ஒரு குறையாக இருக்கிறது என்றாள். குமார் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. சரி அனிதா, உனக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னா நம்ம போயிட்டு வரலாம் என்று உடனே சம்மதித்தான். பாட்டி அம்மாவிடம் சென்று சிறப்பு அர்ச்சனை செய்துவிட்டு வருகிறோம் என்று அனுமதி பெற்று அனிதாவும் குமாருடன் அந்த பழமையான ஆலமரத்தடிக்கு கிளம்பினான். குமார் அனிதாவை கனிவுடன் பார்த்து, என்ன அனிதா, இவ்வளவு தூரம் உனக்கு சிரமம், வேறு ஒரு கோவிலுக்கு போகலாமே என்றான். இல்லை குமார், இந்த சாமியார் ரொம்ப பெரியவர், இவரை பார்த்துவிட்டு போவதுதான் சிறப்பு என்று கூறி அவனை சமாதானப்படுத்தினாள். ஆலமரத்தடிக்கு அவர்கள் வந்து சேரும்போது அந்த வயதான சாமியார் தன் ஓலை குடிசையின் வெளியே அமர்ந்து சில மூலிகைகளை காய வைத்து கொண்டிருந்தார். அனிதா அவரை பார்த்து அங்கேயே நின்றாள். அவளை பார்த்த குமார், என்ன அனிதா, கோவில் சாமியாரை தானே பார்க்க வந்தோம், இவர் வைத்திய சாமியாராச்சே, இவரை பார்க்கவா வந்தோம் என்று குழப்பத்துடன் கேட்டாள். அனிதா உடனே, இருவரும் பெரிய சாமியார் தானே என்று வைத்தியரிடமும் பேச முற்பட்டாள். ஐயா, என்னை நினைவிருக்கிறதா? 1 வருடத்திற்கு முன்பு எனக்கு குழந்தை இல்லாததால் உங்களிடம் வைத்தியம் பார்க்க வந்தேன் என்று கூறினாள். அவரும், ஆமாம் அம்மா, இப்பொழுது எப்படி இருக்க என்று கேட்க, அவள், நான் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறேன், இப்பொழுது வந்த காரணம் உங்களால் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது என்றாள். வைத்தியரும் என்ன உதவி என்று கேட்க குமார் குழப்பத்துடன் அனிதாவை பார்த்தான். அவள் தன் கையில் உள்ள போனில் அந்த சுவடியின் படத்தை எடுத்துக்கொண்டு, ஐயா, இது என் கணவரின் குல பாரம்பரிய பற்றியது, இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று எனக்கு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது என்று சாமர்த்தியமாக பேசினாள். குமார் சுவடியை பார்த்தான். ஆமாம், இது பாட்டி வைத்திருந்த சுவடி போல் இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியத்துடன் அனிதாவை பார்த்தான். சாமியாரும் அனிதாவையும் குமாரையும் மாறி மாறி பார்க்க அனிதாவின் கண்களில் இருந்த பயமும் குமாரின் அப்பாவியான முகமும் அவருக்கு உண்மையை உணர்த்தின. அனிதாவின் கையில் இருந்த போனை வாங்கி உற்று நோக்கினார் வைத்தியர். சுவடியில் எழுதியிருந்ததை இருவருக்கும் புரியாத ஒரு மொழியில் உரக்க படித்தார். அனிதாவும் குமாரும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வைத்தியர் அதை படித்து முடித்தவுடன் அனிதாவை பார்த்து, அம்மா, குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வமும் நிலைக்க முதல் ஆண் வாரிசு பிறந்தவுடன் அவனையும் அவனது பாதத்தின் அளவுள்ள வெள்ளியால் புனித காலணியையும் வீட்டினுள்ளே
சிறு கோயில் கட்டி அதை அந்த கோவிலிலே வைத்து பூட்ட வேண்டும். அந்த குழந்தை அதன் பிறந்த நாள் முடியும் வரை உலகத்தின் கண்களிலிருந்து மறைத்து தேவ சீண்டலுக்கு உட்படுத்த வேண்டும். அதற்கு அந்த குழந்தை இருட்டு அறையிலேயே 1 வருட காலம் வைக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது என்று வைத்தியர் சாமியார் கூறினார். இதை கேட்டவுடன் அனிதாவிற்கு கோபம் மூண்டது. வைத்தியரிடம், ஐயா, நீங்கள் சுவடியில் இருந்ததை புரிய வைத்ததற்கு மிக்க நன்றி என்று விரைவாக அந்த குடிசையை விட்டு வெளியே வந்தாள். குமாரும் அதிர்ச்சியுடன் அவளுடனே வந்தான். அனிதா குமாரிடம், பாத்தியா, நான் அப்பவே சந்தேகப்பட்டு உன்கிட்ட சொன்னேன், நீ தான் கேட்கல. என்னை விழுந்து விழுந்து கவனிச்சதெல்லாம் இதற்காகத்தான். இந்த குழந்தைய உங்க வீட்டுல உள்ளவங்க அதிர்ஷ்டத்தை தாங்கும் ஒரு பொருளாகத்தான் பாக்குறாங்க. உண்மையான இயல்பான குழந்தையா பார்க்கல. உலகத்தை துறந்த சடங்கு பிள்ளையாக ஆக்கும் ஒரு மோசமான மூட நம்பிக்கை இது. என் குழந்தை அதன் இயல்பான சந்தோஷத்தை இழக்கணுமா என்று அனிதா குமாரிடம் கூற, அவன் வைத்தியர் கூறிய அதிர்ச்சியிலிருந்தே மீளாமல் இருந்தான். இனி நான் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்பவே சென்னைக்கு கிளம்புவேன் என்று கூறிக்கொண்டிருந்தாள் அனிதா. குமார் இயல்பு நிலைக்கு திரும்பி, ஆமா அனிதா, நம்ம இனி இங்கே இருக்க வேண்டாம். நான் என் அம்மா அப்பா பாட்டி மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன். ஆனா அவங்க இப்படி மூட நம்பிக்கையில் இருப்பாங்கன்னு நினைக்கல. நீ சந்தேகப்பட்டு சொல்லும் போது கூட எனக்கு தோணல. இனி நம்ம இங்க இருக்கிறது சரியில்லை. நம்ம குழந்தைக்கு தான் ஆபத்து. இப்பவே வீட்டுக்கு போய் பேக் பண்ணி விட்டு சென்னைக்கு கிளம்புவோம் என்று கூறி வீட்டை நோக்கி சென்றார்கள். வீட்டிற்கு வேகமாக வந்ததாலும் படப்படப்பினாலும் அனிதாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அனிதாவின் சத்தம் கேட்டு குமாரின் அம்மாவும் பாட்டியும் வேகமாக வந்தார்கள். குமார் பதறினான். பாட்டி வேகமாக வாசற்கதவை உள்பக்கமாக பூட்டினாள். குமார் அனிதாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல விரைந்தான். ஆனால் பாட்டி வீட்டில்தான் பிரசவம் பார்க்க வேண்டும் என்று திட்டமாக கூறினாள். குமாரும் அனிதாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் முகத்தில் பதச்சம் அதிகமானது. மருத்துவமனைக்கு சென்றால் குழந்தையை பாதுகாப்பாக வெளியே எடுத்து விடலாம். ஆனால் வீட்டிலேயே பிரசவம் பார்த்தால் குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே சடங்கை செய்ய அவர்கள் முயற்சிப்பார்கள் என்று இருவரும் புரிந்து கொண்டார்கள். குமார் இதற்கு மேலும் அமைதியாக இருந்தால் நம்ம குழந்தையை இழக்க கூட நேரிடலாம் என்று எண்ணி தன் அம்மா பாட்டியிடம், அனிதாவிற்கு மருத்துவமனையில் தான் பிரசவம் பார்க்கணும். 2 வருஷம் கழித்து எங்களுக்கு கிடைக்க போகும் குழந்தை. இந்த குழந்தையை நாங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் இழக்க மாட்டோம். அந்த நிலவரை பெட்டியில் உள்ள சுவடியில் எழுதியிருப்பது போல் எங்களின் பிள்ளைக்கு செய்ய எங்களுக்கு விருப்பமில்லை. உங்களின் நோக்கமும் எங்களுக்கு தெரியும். இதற்கு மேலா எங்களை தடுத்தா நான் அப்பா பாட்டி என்று பார்க்க மாட்டேன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று உரத்த சத்தத்தோடு அவர்களை பார்த்து கூறினான். குமாரின் அப்பா உட்பட மூவரும் அதிர்ச்சியில் அவனை பார்த்தார்கள். சுவடியில் எழுதியிருந்தது எப்படி குமாருக்கு தெரிந்திருக்கும் என்ற எண்ணத்தில் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தார்கள். குமார் உடனடியாக மருத்துவமனை அவசர ஊர்திக்கு போன் செய்தான். அனிதா வழியால் அலறி கொண்டிருந்தாள். பாட்டி மெதுவாக குமாரிடம் வந்து, எல்லாம் நம்ம குடும்ப நன்மைக்காக தான்ப்பா, அப்போதான் நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும் என்று பாட்டி கூற முற்பட்ட போது, இந்த காலத்திலேயும் இதையெல்லாம் நம்புறீங்களா என்று கோபம் கலந்த சொல்லோடு கேட்டான். அதே வேளையில் அவசர ஊர்தி வர அனிதாவை அதில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் குமார். அனிதாவிற்கும் குமாருக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அனிதாவும் குமாரும் குழந்தையை கையில் எடுத்து, எப்படியோ நம்ம குழந்தையை காப்பாற்றி விட்டோம் என்று பெருமூச்சு விட்டனர். இக்கதையை பற்றிய தங்களின் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும்.